ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு 1 kg பண்ண போகிறேங்க. இது வந்து போன வருஷமே 2024 12ஆம் மாதம் எடுத்த வீடியோ. என்னால் இப்போ தான் வந்து அதை அப்லோட் பண்ண முடிஞ்சுது. காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனால் மட்டும்தான். நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து சாக்லேட் பேஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணிட்டேன். 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக வச்சு நம்ம வந்து சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அந்த போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிஷ்பெரி விப்பிங் க்ரீம் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் அதுதான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அதனால தான் இந்த மாதிரி நிறைய கேக்கு கூட எல்லா வீடியோவுமே இருக்குதுங்க. ஆனால் என்னால் வந்து அதை வந்து அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப வீட்டில் வந்து பிரச்சனையும் மட்டுமே தான் ஓடிட்டே இருக்குது. இன்னைய வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதையும் மீறி நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும். சில விஷயம்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களெல்லாம் வந்து காப்பாற்றலாம். நிறைய பேர் வந்து நிறைய எப்படி செய்யணுன்றதை யோசனை பண்ணி இனிமேல் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணணும்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்வாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி போட்டுட்ருக்குறேங்க. நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து சாக்லேட் கனாஷ் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட் ஜாம் போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு திரும்பியும் 3 லேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரம் கோட்டிங் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, வரன் வந்து அதாவது வந்து என் பொண்ணுடைய விஷயத்த நான் போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதோட தொடர் வீடியோ தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப தேனாட்டமே வந்து பேசினாங்க. என் பையன் வந்து உங்கள் பையன் மாதிரி அப்படிலாம் பேசினாங்க. சரி, ரிலேஷன் சொந்தக்காரன்றதுனால நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தோம். நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நகை பற்றி பேசுகிறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா வீடு வந்து எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் நடு சென்ட்ரல் ஊர். அதனால் அந்த ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் போனோம். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா, நானும் அவரும் பைக்கில் தான் போனோம். பைக்கில் போகிறப்ப பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து நகை பற்றி எவ்வளோ போட போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றத பேசுகிறதுக்காக போனோம். அப்போ பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து நாங்கள் பைக்கில் போகிறப்ப எதிரில் வந்து தண்ணி சேறு அடித்து நாங்கள் 2 பேரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்லேயே நனைஞ்சிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் அப்போயே வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு, இந்த வரன் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் எப்போவுமே வந்து கடவுள் நமக்கு என்ன தான் இது பண்ணாலும் நம்ம மூளைக்கு அது எட்டுறதே இல்லை. சரி, அப்போவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி வரதட்சணை பற்றி பேச போகிறோமே, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இதுவாக இருந்துச்சு. சரி, அதையும் தாண்டி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். பையன் வந்து இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், இப்படி வச்சுப்பான், இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு எல்லாமே பொய்ங்க. மொத்தமே பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு ஊருப்பட்ட பொய் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்கள் என்ன பண்ணோம், இதில் வந்து பெரிய தப்பு நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேங்க. என்ன தப்பு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வந்து கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்கேன் மாமியார்கிட்டலாம். இந்த கஷ்டத்தில் நான் வந்து என் பசங்களை வளர்த்தேன். வளர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே கொடுக்குறத விட சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தா நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நினச்சது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு மேலே வந்து பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ போடுற நகை மட்டும்தான் இவர் போடுவார். அதுக்கப்புறம் போட மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போவே இவர் வந்து இந்த நகையெல்லாம் போட்டுடணும், அதுக்கப்புறம் அவர் போடவே மாட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டேன் நானுன்னா, அவங்க கேட்குறத விட என் பொண்ணுக்கு நானே எக்ஸ்ட்ரா கேட்டு இவர்கிட்ட சண்டை போட்டு நகை வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இதுதான் நான் பெரிய எப்படி சொல்கிறது, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த இதுவாகி போச்சு. இது ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, ஒரு நகை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதிகமாக யாரும் முன்கூட்டியே பேசாதீங்க, கொடுக்காதீங்க. கொஞ்சமாக கொடுங்க, அதுக்கப்புறம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுத்துக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் கேக் வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நான் வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சும்மா கையிலேயே ஒரு டேப் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் ட்ரிப் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாக சாக்லேட் ட்ரிப் பண்ணது பார்த்திங்கன்னா, நல்லா கூலிங்கில் எடுத்து பண்ணதுனால அது அப்படியே கட்டி ஆகிடுச்சு.
இவ்வளோ தான் சிம்பிள் டிசைன் தான் நான் பண்ணேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என் பொண்ணுடைய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். கண்டிப்பாக கேளுங்க. இந்த கேக்கும் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு என் ஃபீட்பேக்கு அவங்க கொடுத்தவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே சொன்னாங்க. கண்டிப்பாக நகை பற்றி நீங்கள் வரதட்சணை பற்றி பேசுகிறீங்கன்னா முன்கூட்டியே நிறைய நகை கொடுக்குறேன்னு தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. கொஞ்சமாக கொடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைங்க. இப்போ அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.